வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு எண்களும் தொடர்வரிசையில் எடுத்துக்காட்டு 2.38 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 2.37 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க. இப்போ வாங்க கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 2.38 ஒரு தெருவில் உள்ள வீடுகளுக்கு 1 முதல் 49 வரை தொடர்ச்சியாக கதவிலக்கம் வழங்கப்பட்டுள்ளது. செந்திலின் வீட்டிற்கு முன்னதாக உள்ள வீடுகளின் கதவிலக்கங்களின் கூட்டுத்தொகையானது செந்திலின் வீட்டிற்கு பின்னதாக உள்ள வீடுகளின் கதவிலக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம் எனில் செந்திலின் வீடு கதவிலக்கத்தை காண்க. ஓகே, ஒரு தெருவில் 1 முதல் 49 வரை தொடர்ச்சியாக கதவிலக்கம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ செந்திலோட வீட்டிலேருந்து முன்னாடியும் சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்குது. ஓகேவா? அப்போ செந்திலின் வீட்டு கதவிலக்கம் இதை எப்படி எழுதலாம்னா, நம்ம ஒரு எக்ஸ் சீரீஸில் நம்ம எழுதுவோம். 1 + 2 + 3 + எக்ஸட்ரா x - 1 + x - 1 ஈக்குவல் டு 1 x + 1 x + 2 + எக்ஸட்ரா x + n. இல்லை 49. சாரி, நம்ம 49 வரையும் கொடுத்துருக்கனால 49. ஓகேவா? இந்த லெஃப்ட் சைடு உள்ளதை அப்படியே வச்சுக்கோங்க. 1 + 2 + 3 + இது அப்படியே இருக்கட்டும். 1 + 2 + 3 + எக்ஸட்ரா x - 1 இது அப்படியே வைங்க. ஈக்குவல் டு இதில் எக்ஸை தனியாகவும் நம்பர்ஸை தனியாகவும் பிரித்து எழுதணும். ஓகேவா? எக்ஸை தனியாகவும் நம்பர்ஸை தனியாகவும் பிரித்து எழுதணும். ஓகேவா? 1 + 2 + 3 + எக்ஸட்ரா + 49 இது ஒன்றா. அடுத்து மைனஸ் ஆஃப் x + 1 + 2 + 3 + எக்ஸட்ரா x. ஓகேவா? எக்ஸை தனியாகவும் 49 தனியாகவும் பிரித்து எழுதியாச்சு. ஓகே, இந்த மாதிரி இதை பிரித்து எழுதியாச்சு. நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணோம்ல, இந்த மாதிரி மாடலில் இருந்துச்சுன்னா n. இப்போ என்னங்கிறது x - 1 / 2, a 1, Lங்கிறது லாஸ்ட் ஒரு இப்போ x - 1. ஓகேவா? இதுதான் நம்ம அந்த ஃபார்முலா ஒன்று யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? ஓகே, இதையே அப்படியே கீழே எடுத்துருந்தோம். x - 1 / 2 1 + x - 1. இதே மாதிரி இந்த சைடில் உள்ளதுக்கும் எழுதுவோம். 49 / 2 1 + 49 மைனஸ் அடுத்து x / 2 1 + x. ஓகேவா? இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது எல்லாத்தையும் உள்ளார பெருக்க போகிறோம். உள்ளார பெருக்கணும்னா x - 1ன்னு வந்துடும். ஓகேவா? / 2ன்னு வரும். இதில் என்ன பண்ணோம்னா 49 × 50. இந்த 1 + 49 எவ்வளவு? 50. அது × 50 / 2 மைனஸ் x ஆஃப் x + 1 / 2. ஓகேவா? இது அப்படியே எழுதியிருக்கோம். நம்ம கொஞ்சம் இதை ஒன்றையும் சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போ என்னன்னா, அடிமானம் எல்லாத்துலேயும் சேமாக இருக்குது பாருங்கள். ஓகே, அப்போ 1/2 காமனாக எடுத்து வச்சுக்குவோம் ரைட் சைடை. அதே மாதிரி இங்கே லெஃப்ட் சைடில் 1/2 எடுத்து ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதில் 2 காமனாக இருக்குது. இதை எப்படி எழுதலான்னா, x ஆஃப் x - 1ன்னு எழுதிட்டு 1/2ன்னு எழுதலாம். இதில் அடிமானம் எல்லாமே சேமாக இருக்கிறதுனால இப்போ எழுதி காட்டுறோம் பாருங்கள். x ஆஃப் x - 1
1/2 அப்படியே 1/2 வந்து தனியாக எடுத்துடலாம். இதுலேயும் 1/2 தனியாக எடுத்துடலாம்னா மீதி இருக்கிறது என்னது 49 50 பெருக்கணும். 49 50 மைனஸ் x ஆஃப் x + 1 ஓகேவா. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். மீதி இருக்கிறது என்னது இந்த எக்ஸை உள்ளர பெருக்கிடுங்க. x² - x ஈக்குவல் இந்த 49 இன்ட்டு இது 50 இதை பெருக்குங்க 2450. இதை உள்ளர பெருக்குங்க -x² - x ஓகேவா. இதில் வந்து +x ரெண்டுத்துலேயும் -x காமனாக இருக்குது. ரெண்டுத்துலேயும் காமனாக உள்ளது -x. அது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். -x ரெண்டும் காமனாக இருக்கிறனால கேன்சல் பண்ணிடலாம். ரைட் சைடில் உள்ள -x இங்கிட்ட வரும்போது என்ன ஆகும்னா ப்ளஸ் ஆயிரும். அப்போ 2x² வந்துடும். x² + x² = 2450. இப்போ இந்த 2x² = 2450 வரும். x² ஆட் பண்ணோம்னா 2x². இப்போ என்ன பண்ண போனால் x² = 1225 ஓகேவா. இதை வந்து 1225 எப்படி வந்துச்சுன்னா இந்த 2 வந்து இங்கே டிவைடில் கொண்டு வந்து இதை அடிக்க போகிறோம் ஓகேவா. x = x² = 2450 / 2 இதை அடித்தோம்னா 1225 கிடைக்கும் ஓகேவா. அதை தான் நான் வந்து இங்கே வந்து எடுத்து எழுதியிருக்கேன் x² = ஓகேவா. இந்த x² வந்து நம்ம வந்து ரூட் எடுத்தோம்னா x² ரூட் எடுத்தோம்னா 35 ஓகேவா. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள்.